How is propane prepared from alkene dihalate? So நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கொடுத்திருக்காங்க? propane, meth, eth, prop. So propane na nothing but prop 1 ine ன்னு கூட வச்சுக்கலாம். prop 1 ine. So basically 1 positionல ine இருக்குது. So rest everything நீங்க just hydrogen போட்டு balance பண்ணிக்கோங்க. So ஒரு கார்பனை சுத்தி 4 bond இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. Okay. So இது நம்மளுக்கு alkene dihalate இந்த statement தப்பு. So alkylene இருக்கும். Okay. alkylene இருக்கும் இல்லாட்டி alkylidine இருக்கும். Okay. So first நம்ம alkylene பார்ப்போமே. alkylene dihalate இல்லாட்டி alkylidine dihalate. So alkylene அப்படின்னா என்னதுன்னா நம்மளுக்கு இந்த propane கிடைக்கணும். அப்போ 3 கார்பன் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே. So இந்த டபுள் பாண்ட் இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்குல அந்த இடத்துல பேசிக்கா ஹாலோஜன் இருந்திருக்கும். அப்படிதானா? So ரெண்டு இது நீங்க பக்கத்துல போட போறீங்க. So alkyleneனா என்னதுன்னு இதுல இருந்து நம்ம பாத்துக்கலாம். So பேசிக்கா ரெண்டு பக்கத்து கார்பன்ல உள்ள ஹைட்ரஜன் வந்து வேற ஏதோ குரூப்னால ரீப்ளேஸ் ஆயிருக்கு. So பக்கத்து கார்பன் விசினல் பொசிஷன். இது என்னது? விசினல் டைஹாலைடுன்னு சொல்லலாம். விசினல் டைஹாலைடுன்னு சொல்லலாம். So பக்கத்து கார்பன்ல உள்ள ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு எதனாலயும். So இது வந்து alkylene dihalate. alkylidine அப்படின்னா என்னதுன்னா so CH அதுக்கப்புறமா CH3 இங்க வச்சுப்போம். So இங்க வந்து ஒரே கார்பன்ல இந்த CH இல்ல ஒரே கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ் ஆயிருக்கு. இது என்னது? ஜெமினல் டைஹாலைட். ஜெமினல் டைஹாலைட். So பேசிக்கா இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரே கார்பன்ல ரெண்டும் லைக் ரீப்ளேஸ் ஆயிருந்துச்சுன்னா ஆல்கைலிடின். அதாவது இது வந்து என்ன சொல்லலாம்? ப்ரோபைலின் டைஹாலைடுன்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா ப்ரோபைலிடின் டைஹாலைடுன்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து நம்ம டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் E2 எலிமினேஷன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எழுதிக்கலாமா? எக்ஸ்பேண்ட் பண்ண நம்மளுக்கு இதுதானே கொஸ்டின். ஆல்கைலின்னா நம்மளுக்கு தேவை. ஸோ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டீஹைட்ரோ ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும். திரும்ப இது இங்க வரும், இது இங்க போயிடும். ஓகே. ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மேபி உங்களுக்கு NaNH2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு NaNH2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? C டபுள் பாண்ட் CH மிச்சம் உள்ளதை அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஸோ திரும்ப இன்னொரு NaNH2 நீங்க போடணும். ஸோ ரெண்டு இது தேவைப்படுதுல ரெண்டு இதுல என்னது? NH2 இஸ் அ பேஸ். ஸோ இது போயிட்டு இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இது டபுள் இங்க வந்து இது இங்க போயிடும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ப்ரோபைன் கிடைச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே. பேசிக்கா 2NaNH2 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு KOH போட்டுக்கோங்க. KOHல எது பேஸ்? OH மைனஸ். ஓகே. செகண்ட் என்னது போட்டுக்கலாம்? செகண்ட் ஸ்டெப்ல NaNH2 போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ரெண்டு KOH யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா நம்மளுக்கு ரெண்டு பேஸ் தேவைப்படும். ஏன்னா ரெண்டு வாட்டி டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் நடக்கணும்ல. ஸோ இங்க ஒண்ணு அடுத்து இது ஒண்ணு. ஸோ ரெண்டு வாட்டி எலிமினேட் ஆனாதான் கடைசியில உங்களுக்கு ப்ரோபைன் கிடைக்கும். இதே இது ஆல்கைலிடின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஜெமினல் டைஹாலைட் பார்த்தோம்ல. ஸோ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கும்னா அதே ப்ரொசீஜர் தான். ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இல்லை. சேம் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு KOH போட்டுக்கிறேன். ஸோ அந்த OH பேஸ் வந்து இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது இங்க போய் இது இங்க வந்துடும். ஸோ உங்களுக்கு CH3 C டபுள் பாண்ட் C மிச்சம் உள்ளதெல்லாம் அப்படியே எழுதுறேன் Br. அடுத்து என்ன நடக்கும்? இன்னொரு நீங்க வந்து என்ன போடுங்க? NaNH2 போடுங்க. ஓகே. ஸோ NaNH2னா NH2 இஸ் அ பேஸ். ஸோ இது வந்து இதை அட்டாக் பண்ணி இது இங்க போயிட்டு இது இங்க போகும். ஸோ அகைன் உங்களுக்கு ப்ரோபைன் கிடைக்கும். ஸோ பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு பேஸ் இருக்கணும். ரெண்டு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கணும். பேஸ் தான் புரோட்டான்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் நடக்க முடியும்.